வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சுவையான வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 2 வாழைக்காய் எடுத்துருக்கேன். இதை தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம், இல்லைனா வாழைக்காய் வந்து கருத்து போயிடும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா காஞ்சதுமே நான் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வாழைக்காய் வந்து எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம், தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. அதனால் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சதுமே ஒரு வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும். இப்போது 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரை வதக்கி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து வாழைக்காய் செஞ்சோம்னா நல்லா ஒரு நான்வெஜ் சுவையில் வாழைக்காய் வறுவல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். ஒரு சிலருக்கு வாயு பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த வாழைக்காயை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் கூட வாயு பிரச்சனை இருக்காது. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாகவே சேர்த்துருக்கோம். வாழைக்காயை சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான உப்பே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்குவோம். பார்த்திங்கன்னா வாழைக்காய் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகட்டும். இதை நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். டக்குன்னு வாழைக்காய் நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மிலே வேகட்டும். நம்ம அடிக்கடி இதை எடுத்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு வாழைக்காய் வறுவல் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், வாழைக்காய் பாருங்கள் நமக்கு சூப்பராக வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுது. பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லா வித குழம்புகளுக்குமே இதை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். தேங்க்யூ.